guys, welcome back to our channel Nisha's Dairy World. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோவக்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான அண்ட் டேஸ்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் வெட்டிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப கலர் மாறணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, ஒரு அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ பாருங்க, இதோ இந்த கலரில் வந்துருச்சு கண்ணாடி பதத்தில். இப்போ நான் இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வெட்டி வச்சுருக்க கோவக்காவை இதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாலாம் ஃபுல்லாக பரகுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ கோவக்காய் வேகிறதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டதுக்கப்புறம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே குக் ஆக விடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோவக்காய் ஃப்ரை ரொம்பவுமே டேஸ்ட் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.